Hi everyone, welcome back to my channel. இந்த வீடியோவில் எங்கள்ட கொஞ்சம் கார்டன் ப்ரிப்பரேஷன் வேலையில் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கு ரெயின் பெரல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். லாஸ்ட் டைம் வாங்கி கொண்டு வந்த ஃப்ளவர் கொஞ்சம் வெஜிடபிள் பிளான்ஸ் எல்லாம் இன்றைய நட போகிறேன். இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு ரெயின் பெரல் வைக்கிறதுக்காக ஹஸ்பண்ட் இந்த ஸ்டோனை எடுத்துக்கொண்டிருக்கிறார். நாளையிலிருந்து தொடர்ந்து மழையாக இருக்க போகுது. ஸோ இன்றைக்கு எப்படியாவது வெப்பம் பண்ணிட்டு வெளியில் வந்தால் காற்றடிச்சு கொண்டிருக்கு. அதால் குளிரும் கொஞ்சம் கூடவே இருக்குது. மழை பெய்யக்க வீட்டுக்கு மேலே இருந்து வர தண்ணிகள் எல்லாம் இந்த பைப் வழியாக தான் வெளியில் வரும். அதால் இந்த இடம் எப்போ பார்த்தாலுமே சொகியாக தான் இருக்கும். இதில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி முன்னுக்கும் ஒன்று வச்சிருக்கணும். லாஸ்ட் இயர் இதில் ஒரு ரெயின் பெரல் வாங்கி வைப்போம் பண்ணிட்டு போய் வாங்க போனால் முடிஞ்சுது எல்லாமே. அதால் இந்த முறை வந்து ஏர்லியாகவே வாங்கி வச்சுட்டேன். மழை பெஞ்சோன்னே பூக்கண்டுகள் எல்லாமே இந்த மழை தண்ணிக்கு எவ்வளோ தான் நாங்கள் வீட்டில் இருந்து தண்ணி விட்டாலும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதால் இதில் இருந்து வர தண்ணியை வேஸ்ட் ஆக்காமல் ஒரு ரெயின் பெரலில் மழை தண்ணியை கலெக்ட் பண்ணி வச்சா வெஜிடபிள் பிளான்ட்ஸில் வந்து இன்னும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக வளரும். மெயின்லியாக அதால் தான் இந்த இடத்துல வந்து ரெயின் பெரல் வாங்கி வைக்கிறேன். இந்த ரெயின் பெரல் ஆக பெருசண்டில் ஒரு அளவான சைஸ் தான். 246 லிட்டர் ரெயின் பெரல் கோஸ்கோவில் வாங்கினாங்க. $149 சம்திங். இந்த இடத்துல ஃப்ளவர் போட்டு எதுவும் வைக்கலாம், பார்க்கவும் வடிவாக இருக்கும். அதே நேரம் 2 டேப்ஸும் இருக்குது. தண்ணி கீழே குறைஞ்சி கொண்டு போய்க்க கீழே இருக்கிற டேப்பை யூஸ் பண்ணலாம். எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ரெயின் பெரல் ஸ்க்ரீனும் இருக்குது. இது வந்து மேலே இருந்து வர தண்ணியோட லீவ்ஸ், மொஸ்கிட்டோஸ் அது உள்ளுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக வச்சிருக்கிறேன். மழை பெய்யக்க ரூஃபில் இருந்து வர முழு தண்ணியும் இந்த பைப் வழியாக தான் வெளியில் வரும். அதால் கொஞ்சம் மழைக்கே இந்த ரெயின் பெரல் வந்து நிறைஞ்சிடும். சைட்டில் இருக்கிற இந்த வழியாக மிச்ச தண்ணி எல்லாமே வெளியில் தான் போகுது. அதுதான் இந்த பெரலில் இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். கொஞ்சம் மழைக்கே வந்து குயிக்காக நிறைஞ்சிடுது. லாஸ்ட் இயர் எவ்வளவுதான் லீவ்ஸுகளை அள்ளி எடுத்திருந்தாலும் விண்டருக்கு அடிக்கிற காற்றுல வந்து திருப்பவும் நிறைய லீவ்ஸுகள் எல்லாம் வந்து சேர்ந்துருக்குது. கார்டன் ஒர்க்கர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் ஃபர்ஸ்ட்டாக இந்த லீவ்ஸுகளை எல்லாம் அள்ளி எடுத்தால் தான் புல்லுகளும் வந்து ஃப்ரெஷ்ஷாக முளைக்கும். அதோட டேமேஜான இடங்களை பார்த்து புது சீட்ஸுகளும் போடலாம். சில நேரங்களில் டெம்பரேச்சர் 15-20 அப்படி வரும். அந்த நேரங்களில் வெளியில் வந்து கொஞ்சம் ஒர்க்குகளை செய்கிறது. அட் த சேம் டைம் 0க்கும் போகும். இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் குளிரோடு தான் நின்று ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் வெயிலுக்கு நின்று செய்யக்க பெருசாக தெரியலை. நிழலான இடங்களில் நிற்க தான் குளிர் தெரியுது. லாஸ்ட் இயர் ஃபாலுக்கு வந்து இதில் இருக்கிற சில பொட்ஸுகளில் வெஜிடபிள் பீல்ஸ், கவுடாங், லீவ்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தேன். எல்லாமே உக்கி வந்துட்டு, ஆனால் காற்றடிக்க நிறைய மண்ணுகள் எல்லாம் கீழே விழுந்துட்டு, அதால் பொட்டிங் சாயில் ஆட் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன். வெதர் நல்லா வரைக்க மரக்கறி கண்டெல்லாம் நடலாம். இது வந்து லாஸ்ட் இயர் சும்மா ஒரு கார்லிக்கை ஊண்டி விட்டுருந்தேன். அது முளைச்சி வந்து பூ பூத்திருந்தது. கார்லிக் பெருசாக வரையில் அந்த சீட்ஸை எடுத்து முளைக்க போட்டிருந்தேன். இப்போ எல்லாம் முளைச்சி வந்திருக்கு. இந்த கார்டன் பெட்டில் வந்து போட்டிருந்த எல்லா கார்லிக்கும் முளைக்கையில் அணில் ஏதோ கிண்டி இருந்தது, சிலதுகள் வெளியில் வந்திருந்தது. இப்போ இந்த இடத்துல நட்டு பார்க்க போகிறேன் என்ன மாதிரி வருகுதாண்டு. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் ஃப்ளவர் பிளான்ட்ஸில் வாங்கி கொண்டு வந்திருந்தேன். வாங்கி கொண்டு வந்துட்டு ஒரு உடனே நடையலாம் போச்சு. ஒரு 5 days பிறகு தான் இன்றைக்கு நட போகிறேன். இங்கே வெளியில் கொஞ்சம் குளிராக இருக்கேக்க ரெண்டு ஒர்க் பண்ணுறபடியா எனக்கு ரனி நோஸ், இருமல் எல்லாம், அதால் உள்ளுக்கு வச்சு தான் தண்ணி விட்டுட்டு இன்றைக்கு எப்படியாவது நடணும் பண்ணிட்டு வெளியில் வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கும் சரியான காற்று அடித்து கொண்டிருக்குது. ஃப்ளவர் பிளான்ட்ஸுகளை இப்படி மிக்ஸ் பண்ணி நடைக்க கண்டபடி நடாமல் எந்த கலரோட இது வச்சா நல்லா இருக்குமெண்டு நட முதலே இப்படி வச்சு பார்த்துட்டு நட்டால் இன்னுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்.
இந்த பொட்ஸுகள்ல இருக்கிற மண்ணுகள் எல்லாம் வந்து லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணினது. மேலால கொஞ்சம் மண் எடுத்துட்டு புதுசா கொஞ்சம் கம்போஸ்ட் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நான் வாங்கி கொண்டு வந்த இவ்வளவு பேன்சி ஃப்ளவர் பிளான்ட்ஸும் அதோட சென்டரில் வைக்கிறதுக்காக வாங்கின பஞ்ச் ஆஃப் கேர்லி விலோ எல்லாம் சேர்த்து $30 சம்திங் வந்தது. கார்டன் சென்டரில் இதே மாதிரி சைஸ் பொட்டில் இதே மாதிரி நட்டு $21க்கு வச்சுருந்துச்சுன்னா, நான் வாங்கின இந்த ஒன் செல் பேக் பேன்சி வந்து $2.10. ஒன்றில் 4 ஃப்ளவர் பிளான்ட்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கு 3 விதமான பிளான்டர்ஸில் இவ்வளவே நடப்போகிறேன். இவ்வளவு கேர்லி வில்லோ ஸ்டிக்ஸும் $9.95க்கு வாங்கினான். நான் இந்த பொட்ஸு கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு சம்மருக்கு ஃப்ளவர் பொட்ஸ் நடைக்க அதுக்கும் யூஸ் பண்ணுவேன். இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுண்டா சம்டைம்ஸ் வேர் வந்து இதுலேயும் லீவ்ஸ் வர துவங்கும், பார்க்க நல்ல வடிவாக இருக்கும். இந்த கேர்லி வில்லோ ஸ்டிக்ஸ் வந்து சப்போர்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டிக்கு இப்படி சின்ன ஃப்ளவர் பிளான்ட்ஸ் நடைக்க இந்த ஸ்டிக்ஸுகளையும் நடுவில் வைக்க பார்க்க இன்னுமே வடிவாக இருக்கும். ஃபேன்சி ஃப்ளவர்ஸ் நிறைய கலர்ஸில் இருக்கும். எந்த கலர்ஸை பார்த்தாலுமே வடிவாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் கலர்ஸை சூஸ் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டை கொஞ்சம் எடுக்க சொன்னான். இதெல்லாமே அவர் சூஸ் பண்ணது. கார்டன் சென்டரில் ஸ்ப்ரிங் சம்மர் ஃப்ளவர் பிளான்டர்ஸ் எல்லாம் ஏர்லியாகவே மேக் பண்ணி க்ரீன் ஹவுஸில் தான் வச்சுருப்பினேன். அதால் கொஞ்சம் வளர்ந்துருக்கேக்க பார்க்க வடிவாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளவர் பாட் சாயில் எல்லாத்துக்குமே தான் அந்த ப்ரைஸ். வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி ஃப்ளவர் பாட்ஸில் இப்படி வாங்கி வந்து நடைக்க ஒரு 1 வீக்லேயே அங்கே இருக்கிற மாதிரி வளர்ந்து வந்துடும். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கூல் கிளைமேட்டில் தான் நல்லா வளரும். சம்மருக்கு கொஞ்சம் நிழலான இடத்துல எடுத்து வச்சா திருப்ப ஃபோலுக்கும் நல்லா வளர்ந்து வரும். ஆனால் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கூட ஸ்ப்ரிங் சீசனில் தான் வைக்கிறது. இது நட்டு ஒரு 3 வீக்ஸுக்கு பிறகு விலோ ஸ்டிக்ஸில் எல்லாம் லீவ்ஸ் வர துவங்கியிருக்கு. இப்போ பார்க்க இன்னுமே நல்ல வடிவாக இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் நான் முதல்ல வைக்கிறது இந்த சின்ன வெங்காயம் தான். வெங்காயம் வருதோ இல்லையோ வெங்காயத்தாளுக்காகத்தான் வைக்கிறேன். நான் லைட்டான குளிர்லையும் வந்துடும். இந்த முறை இந்த எக் கார்டனில் தான் வைக்க போகிறேன். இதில் வைக்க ஒவ்வொரு அணியனுக்கும் ஹோல் மேக் பண்ணி கொண்டிருக்க தேவையில்லை. ஒவ்வொன்றுக்கும் இடையில் அளவான ஸ்பேஸில் வளர்ந்து வரும். இது மட்டும் இல்லாமல் அடிக்கடி தண்ணி விடவும் தேவையில்லை. இந்த கார்ட்போர்ட் வந்து தண்ணியை நல்லா உறிஞ்சி வச்சுக்கொள்ளும். கொஞ்ச நாளில் இதுவும் மண்ணோட உக்கிடும். வீட் ப்ராப்ளம் இருக்கிற வந்து இப்படி நடைக்க வீடை கண்ட்ரோல் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். இது வந்து முளைக்கீரை. இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்ப்போம்ன்ட்டு வீட்டுக்குள்ளேயே சீட்ஸ் போட்டு வச்சுருந்தேன். நல்லாவே ஒரு 1 வீக்குக்குள்ளே முளைச்சி வந்திருக்கு. இப்போ வெளியில் வச்சு பார்க்க போகிறேன் என்ன மாதிரி வருகுதுண்டு. இந்த கீரை எனக்கு லாஸ்ட் இயர் பொட்ஸுகள்ல எல்லாம் தண்டவாட்டிலேயே முளைச்சி நிறைய வந்திருந்தது. அதுகளைத்தான் பிடுங்கி சமைச்சிருந்தேன். சில நேரங்களில் எனக்கு இந்த கீரை சீட்ஸ் போட்டால் நல்லா வரும். சில நேரங்களில் வந்து சின்னன்லேயே முத்தி சீட்ஸ் எல்லாம் விரத்து வாங்கிடும். அதால் தான் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக உள்ளுக்கே போட்டு கொஞ்சம் வளர்ந்தோடனே எடுத்து வெளியில் நட்டு பார்ப்போம்ன்ட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இன்றைக்கு வந்து இந்த பொட்டில் எக் பிளான்ட் வைக்க போகிறேன். மே பிகினிங்லேயே சில இடங்கள்ல எல்லாம் மரக்கறி கண்டுகள் வர துவங்கிட்டுது. இது வந்து க்ரீன் லாங் எக் பிளான்ட். சும்மா ஒருக்கா கார்டன் சென்டருக்கு போக கொஞ்சம் வெஜிடபிள் பிளான்ட்ஸ்கள் வந்திருந்தது. அப்போ தான் இந்த க்ரீன் எக் பிளான்ட்டை பார்த்துட்டு உடனே எடுத்துட்டேன். இது வரைக்கும் ஒயிட் எக் பிளான்ட்டில் எல்லாம் நிறைய வெரைட்டிஸில் வச்சுருக்கிறேன். பட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் க்ரீன் எக் பிளான்ட் வைக்க போகிறேன். பார்க்கலாம் என்ன மாதிரி வரப்போகுதுண்டு.
இப்படியான கொஞ்சம் வித்தியாசமான மரக்கறி கண்டுகள் வாங்குறதா இருந்தால் சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு முன்னால் இருக்கிற அவை போட்டு வச்சிருக்கிற கார்டன் சென்டரில் தான் போனால் வாங்கலாம். இது ரெண்டுண்ட ப்ரைஸும் வந்து $2.95. கொஞ்சம் வளர்ந்த கண்டு தான், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்குது. இந்த 2 எக் பிளான்ட்ஸும் நான் மே மந்த் ஃபர்ஸ்ட் வீக்கில் வச்சுருந்தேன். நைட்டில் டெம்பரேச்சர் 0க்கெல்லாம் போகும். ஸோ ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் சின்ன ஹோல் போட்டுட்டு கவர் பண்ணி விட போகிறேன். இப்படி செய்தால் டெம்பரேச்சர் கொஞ்சம் நல்லா வரும் வரைக்கும் மேனேஜ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாண்டா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய்.